ஓகே. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது நிறைய விஷயங்களை பார்க்க வச்சிருக்கு இந்த படத்தினுடைய வெற்றி. நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன். நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு டைம் நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அண்ணன்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் தான் நானே, நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே. ஸோ அன்னைக்கு அந்த உண்மையிலே சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய இது சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறது என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கே ஒன்று இருக்கும்ல, இது நடந்துருமா தேட்டரில் சிரிச்சிருவாங்களா, இதை கரெக்டாக போய் சேர்ந்துருமான்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க, தூங்குங்க, நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கவங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. அன்றைக்கி நைட் நாங்கள்லாம் எவ்வளோ நேரம் இதை பற்றி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும். வார்த்தைக்காக சத்தியமாக சொல்லலை. எனக்குமே பர்சனலாகவே என்னை எப்படியெல்லாம் இன்றைக்கி பாராட்டி நானே பார்த்ததில்லை. ஸோ அப்படி இருந்துச்சு. எல்லாரும் எழுத்துலேயும் சரி, நிறைய ஃபேஸ்புக் பதிவுகளில், ட்வீட்களில், வீடியோக்கள் மூலமாக எல்லாத்துலேயும் தொடர்ந்து படத்தை பற்றி எழுதுனாங்க. ஃபஸ்ட் டேலேருந்தே நீங்கள் எழுத ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மக்கள் அதை கன்சியூம் பண்ணி மக்களும் அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சு, அதுதான் இந்த பிளாக் பஸ்டருக்கு காரணம்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் பஸ்டரை கொடுத்த அதுக்கு அடித்தளமாக இருந்து உங்கள் எல்லாருக்கும் முதல் நன்றி. அடுத்ததாக இப்படி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப முதல் விதை ஆண் பாவம் பொல்லாதது. ஆண்களை பற்றி ஒரு படம் பேசணும். ஏன்னா ஆண்களுடைய அகவாழ்க்கை இதுக்கு முன்னாடி பேசின படங்கள் நிறைய இல்லை. அப்போ நம்ம அதை எக்ஸ்க்ளூசிவாக இன்றைக்கி அது தேவையும் படுது அப்படிங்கிறதுனால பண்ணுவோம் அப்படின்ற அந்த விதையை போட்ட பாலகிருஷ்ணன் அவர்கள், CEO ஆஃப் பிளாக் ஷீப், அவர் தான் முதல்ல இதை வெப் சீரிஸாக பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் அதை படமாக்கலான்னு முடிவு பண்ணோன்னே எழுதுறதுக்காக ஒரு பையன்கிட்ட கொடுத்தோம். அவன் இதை முழுசாக எழுதி முடித்து கைக்கு வர்றப்பயே அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அன்றைக்கி அந்த ஸ்கிரிப்ட்லேயே முடிவு பண்ணப்பட்டுச்சு. அவர் தான் இந்த படத்தினுடைய ரைட்டர் சிவகுமார் முருகேசன். ஸோ தொடர்ந்து அவர் நம்ம எந்த நிகழ்வுலையும் இல்லை, ஆனால் நல்ல பலமாக நம்மலாம் சேர்ந்து ஒரு தடவை நல்ல பலமாக கை தட்டிடலாம். எஸ், நான் ஒரு முறையாவது மேடையில் நிறுத்தி அவனை பக்கத்தில் வச்சு சொல்லிடணும்னு நினச்சேன். அது நடக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அவர் மேடையில் ஏற போகிறாரு. அவருடைய படத்தோடைய, அவர் எழுதி இயக்கியிருக்க படத்தோட அது அட்டகாசமான பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக இருக்கும். அதை உறுதியாக இப்போயே சொல்லலாம். படத்தை ஏற்கனவே பார்த்தவங்களும் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்காது. அவரோட ரைட்டிங் அடுத்து இது கலையரசன் தங்கவேலுக்கு போகுது, ரியோவுக்கு போகுது, அண்ட் ட்ரம் ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகுது. அந்த இடத்துல இது ஷேப் பண்ணப்பட்டு எல்லாருமே ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே கலை டக்குன்னு இதில் என்னெல்லாம் மாற்றணும், என்னெல்லாம் பண்ணணும், எப்படி ட்ரிம் பண்ணணும், எப்படி டைலாக் பண்ணணும், டக்குன்னு ஒர்க் பண்ணலாம். அடுத்து ரியோட்ட போச்சு, ரியோ இதை இமீடியட்டாக பண்ணுவோம்ப்பா, உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா. அடுத்து ட்ரம் ஸ்டிக்ஸ்ட்டை போச்சு, ஆனால் எப்போ ஷூட் போகலாம் அப்படின்றது தான் அங்கேருந்து வந்த முதல் கேள்வியாக இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாரும் வைத்த நம்பிக்கை தான் இதனுடைய அவுட்புட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் சேர்ந்த டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாருமே அண்ட் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கும் அந்த ஸ்க்ரீன்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து விளையாட்டாக அவங்களும் சொன்னாங்க, ரியோவும் சொன்னிச்சு, நீ தான்டா செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி ஈஸியாக சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸை கொடுத்து அதை அத்தனை முறை பார்க்குற ஒரு இடத்துல கூட இதை கட் பண்ணலான்னு சொன்னப்பையும் கட் பண்ணல, இது நீங்கள் பாதி பேசலான்னு சொன்ன கமெண்ட் வந்தப்பையும் இல்லை இது அவன் பேசினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோவாக அந்த தார்மீகத்திற்கு ரொம்ப ரொம்ப